Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த். மத்தியானம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஒரு அருமையான நாள், ஒரு அருமையான தருணத்தில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க திருச்சியிலிருந்து பேசக்கூடிய இந்த வாய்ப்பை இறைவன் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு 25 நிமிடம் உங்களுடைய அந்த கவனம் எனக்கு தேவை. ஏன்னா குமரேஷன்ஜி எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொல்லும் பொழுது ஜென்ரலாக நீங்கள் டிஃபென்ஸு, தேச பாதுகாப்பு அதை பற்றி தான் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஜம்பு சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் ஜனம்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா அதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சில புத்தகங்களை படிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போது சில விஷயங்கள் பிரமிச்சு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். நம்ம அப்படியே ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் பண்ணுவோம். அன்னைக்கு இருந்த பாரதம் எப்படி இருந்துச்சு? சிறு சிறு சிற்றரசர்களோட பூமியாக இருந்துச்சு. ஆனால் தர்மம் அப்படின்றது ஒன்று தான். அனைத்து சிற்றரசர்களுக்கும் இருந்த தர்மம் அப்படின்றது ஒன்று தான். நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் நமக்கு கெட்டது நடக்கும். கர்மா அப்படின்ற விஷயந்தான் அடிக்கோடிட்டு இருந்துச்சு. இந்தியாவுக்கு எதிராக ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. பிரிட்டிஷ் இல்லைன்னா நம்ம நாடு ஒன்றாக இருந்திருக்காது, நம்ம நாடே கிடையாது அப்படின்ற இதை நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையாளர்கள் வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது ஜனநாயகம் அப்படின்ற போது டீசென்ட்ரலைசேஷனை பற்றி பேசுகிறோம். பஞ்சாயத் ராஜ், அதிகாரம் பஞ்சாயத்து லெவலில் இருக்கணும், அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு பஞ்சாயத்துகளுக்கு உண்டான அந்த ஆட்டோனாமி அப்படின்றது இருக்கணும். அந்த கிராமத்துக்கு என்ன தேவையோ அந்த கிராம பஞ்சாயத்து முடிவு பண்ணணும், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் அப்படின்றது வேணும். ஸோ நாடா பாரதம் அப்படின்ற ஒரு பேரில் நான் சொல்லக்கூடியது 1800ஆம் ஆண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இதெல்லாம் சேர்த்த ஒன்றிணைத்த இந்தியா. திபேத் நம்மளுடைய ஒரு சகோதர நாடாக இருந்துச்சு. திபேத்தும் கிட்டத்தட்ட இந்தியாவாக தான் இருந்துச்சு. பூட்டான், நேபாள், இது அனைத்துமே இதே தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணோம். அப்போது பல யுத்தங்களும் நடந்தது. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட அண்டை நாட்டோட சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் அந்த காலத்தில் நிறைய யுத்தங்களும் நடந்தது. ஆனால் அந்த யுத்தம்லாம் நடந்து முடிஞ்ச பீரியடில் 18ஆம் நூற்றாண்டு கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே ஒரு வணிகத்துக்குன்னு வந்த கம்பெனி. இந்த ஜம்புதீப் அந்த ஒப்பந்தமெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரேடிங் கம்பெனி, வணிகம் செய்கிறதுக்காக வந்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனம் நாட்டை அடிமைப்படுத்தியது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 வருட வரலாறு இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற போது ஓரளவுக்கு அந்த ஃபியூடல் மைண்ட் செட் அப்படின்றது இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய நாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு பகுதியை குறிப்பிட்டுச்சு, ஒரு ஜாகிரஃபியை குறிப்பிட்டுச்சு. ஸோ அதை அவங்க சரியாக பயன்படுத்தினாங்க. டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, உள்ளே கொண்டு வராங்க. மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு மென்டாலிட்டி. இந்த சமயத்தில் ராமேஸ்வரம் நம்ம கடல் பகுதியில் அருமையான கடற்கரை காற்று வந்துக்கிட்டு இருக்கு. சுவாமிநாத டெம்பிள் அப்படி யோசிச்சு பாருங்கள். பக்தர்கள் 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் அங்கே குவிகிறாங்க. அன்றாடம் நம்ம கோயிலுக்கு போவோம். அப்படி ஒரு நிகழ்வா அப்படின்ற போது இதே மாநகரத்தில் எல்லா மக்களெல்லாம் ஒன்று கூடும் பொழுது 2 சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேர் பாளையக்காரர்கள் அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை நான் படித்த ஒரு புத்தகத்துலேருந்து நான் சொல்கிறேன், கோடிட்டு காமிக்கிறேன். ஏஷியா அண்ட் வெஸ்டர்ன் டாமினன்ஸ் 1953 திரு KM பணிக்கர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீ ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஆர் watered not in 1857, not in 1885, but in 1801 by the blood of மருது பிரதர்ஸ் அப்படிங்கிறார். இந்திய சுதந்திர போராட்டம் எங்கேருந்து துவங்குச்சு அப்படின்ற போது
நம்ம சிப்பாய் கழகத்தை சொல்லுவோம் 85 87, பல ஹிஸ்டாரியன்ஸ் டிஃபர் ஆகுறாங்க. ஆனால் மொத்த வரலாற்றையும் படித்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்றது துவங்கினது மருது சகோதரர்களுடைய அந்த ரத்தம் அப்படின்றதுல தான். அவங்க சிந்தின ரத்தம் தான் அது பிறகு ஒரு இயக்கமாக மாறிச்சு. இப்போது அந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த பகுதி நம்ம சிவகங்கை இவங்க பிறந்த இடம் திருச்சியோட சேர்த்து நான் சொல்கிறேன். இங்கேருந்து ராமநாதபுரம் வரைக்குமான இடத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொசைக் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, இப்போ அமெரிக்காவுடைய டெமோக்ரஸி எடுத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரம்ப் அவர் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறாரு. ஆனால் அந்தந்த மாநிலங்கள், அந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த மாநிலங்கள் மொத்தம் 50 மாநிலங்கள் சேர்ந்து உருவானது தான் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கண்டிப்பாக கிடையாது. அங்கே பல மாகாணங்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கலாச்சார தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்கா பயணம் பண்ணவங்க வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே வேறு. அதே சமயம் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே டோட்டலாக வேறு. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்தா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தேவை. அதற்காக அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷனை ஒரு 500 வருடம் முன்னாடி உருவாக்குனாங்க. அதே சமயத்தில் இந்தியாவை நம்ம அந்த கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியல் சாசனம், நம்மளுடைய இது 10 மாநிலங்கள் ஒன்றாகி உருவானதல்ல இந்தியா. நல்லா கவனிச்சிக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மொழி, ஒரு கொஞ்சம் ஸ்லாங் மாறும். ஒரே மொழி பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய 2 மாநிலங்கள் எப்படி உருவாச்சு? மொழி ரீதியாவோ இல்லை மத ரீதியாவோ நம்ம ஒரு நாட்டை உருவாக்கி இருந்தோம் அப்படின்னா, ரமேஷ்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி இது என்னைக்கோ போயிருக்கணும், பிரேக் ஆகிருக்கணும். இது பிரேக் ஆகலை. அது ஆகவும் ஆகாது. 1000 அச்சுறுத்தல் வந்தாலும் ஆகவும் ஆகாது. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பாண்டியர்கள், கர்நாடகர்கள், அந்த ஒரு அரசாங்கம்லாம் வரும்பொழுது ஒரு இடத்துல இதை தடுத்து நிறுத்தின ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு சக்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்கள் இருந்தாங்க, பாளையக்காரர்கள் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க. இந்த இடத்துல சிவகங்கை சமஸ்தானம் 1730 திரு ராஜா முத்துதேவர் அவர்களால் உருவாக்கப்படுது. இந்த சமஸ்தானம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ராமநாதபுரம் வரைக்கும் ஆண்டாங்க. இந்த உடைய டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் லோக்கல் ப்ரைடு, இந்த 3 தான் இதோடைய அடையாளமாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். இப்போ இவங்கெல்லாம் தவறாக ஆனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய அந்த துவக்கம் கொல்கத்தாவில் ஆரம்பித்து அடுத்தடுத்த ஒப்பந்தமாக அவங்க போட்டுக்கிட்டே வராங்க. பெங்கால், பிறகு பிளாசி, 1757 ஸ்டடியாக தெற்க நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1780 ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இங்கே தான் ஆர்காடு நவாப், இதில் ஒரு இடத்துல நமக்கு நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த இடத்துக்கு வரதுக்கு அதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வரணும், வடக்குலேருந்து வரதா இருந்தால். ஸோ அவருக்கு உண்டான அந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸில் பிரிட்டிஷோட சப்போர்ட்டோட அவர் போனதுனால, அதாவது அன்னைக்கு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சப்போர்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணதுனால அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர் பிரிட்டிஷ் அடிமையாக மாறுறாரு. அவருக்கு கீழே இருந்த இந்த பாளையத்துக்காரர்கள் அவங்க ஒரு வரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. நாட்டை, இந்த பகுதியை ஓவராலாக பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி மத்திய அரசு ஒரு வரி விதிச்சிருக்காங்க, மாநில அரசு ஒரு வரி விதிச்சிருக்கு, நம்ம வரி பங்கீடு பண்ணுறோமோ, அன்னைக்கும் அவங்க ஆற்காடுக்கும் நம்மளுடைய பாளையக்காரர்களுக்கும் அந்த வரி பங்கீடு அப்படின்றது இருந்துச்சு. அதை அவங்க பிரிட்டிஷ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியன் பீப்புள் அத்தியாயம் 9 1963 ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஆர்சி மஜும்தார் அவர்களால் எழுதப்பட்டுச்சு. அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாலிகார் வார் பாலிகார் அப்படின்றது பாளையக்காரர் அப்படின்ற அர்த்தம். வார் ரெப்ரசன்ஸ் த மோஸ்ட் ஃபார்மிடபிள் ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் பவர் இன் சவுத் இந்தியா ப்ரையர் டு 1857. அவரும் கோடிட்டு காட்டுறது, அழகு முத்துக்கோன் அவர்கள் பல பேர் எதிர்த்திருந்தாலும் தனிநபர்களாக அவங்க எதிர்த்தாங்க. ஒரு ஆர்கனைஸ்ட் மூமெண்ட்டாக, ஒரு கூட்டமைப்பாக பிரிட்டிஷை முதல் எதிர்த்தது 1801 இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்றது தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் திரு சுந்தரமையா அவர்கள், ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். அவர் 1980 ஒரு புத்தகம் எழுதினார், மருது பிரதர்ஸ் அந்த பாளையக்காரர் வார், பாலிகர்ஸ் வார் அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகம். அதில் ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல அவர் கோடிட்டு காமிக்கிறாரு, இதுதான் இந்தியாவுடைய
இன்டர் ரிலீஜியஸ் இன்டர் கேஸ்ட் அலையன்ஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் கட்டபொம்மன் டு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஏன்னா இஸ்லாமிய மன்னர்களுக்கும் அன்னைக்கு மருது சகோதரர்களுக்கு அந்த கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் வந்து தமிழ் தெலுங்குல 2 இதில் எழுதப்பட்டுச்சு. தெலுங்குல எழுதுன ஏன் அவசியம்? நாயக்கர் மன்னர்களையும் கூப்பிட்டாங்க, இஸ்லாமிய மன்னர்களையும் கூப்பிட்டாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாடு அடிமைப்படுத்த போயிடும், நாம இவங்களை அகற்றணும், ஒரு கூட்டமைப்பு வேணும், அலையன்ஸ் பில்டிங் நம்ம இன்னைக்கு மாடர்ன் பாலிடிக்ஸ்ல சொல்றோம். இதையும் செஞ்சது மருது சகோதரர்கள் தான். இந்த இடத்துல பிரிட்டிஷ் இதை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்டர், இது வந்து தேச துரோகம் அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு அப்படின்ற பேர். இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய போரில் ஈரானுடைய கம்யூனிகேஷனில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது ஏன் ஜியோ பொலிட்டிக்கல் டேர்மில் இன்னைக்கு நான் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே அங்கன்னு போகிறதுக்கான காரணம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வரலாற்றில் தவற கற்றுக்காத ஒரு சமுதாயம் மீண்டும் அடிமைப்பட்டு கிடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குது. இப்போ அடுத்தது இந்த மிக முக்கியமான ஆக்ஷன். இந்த ஆக்ஷனில் சகோதரர் ரமேஷ்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் யாருக்கிட்ட இருந்து ஆட்சி எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1750-60 அந்த காலகட்டங்களில் காளையார் கோயிலில் பிறந்த இந்த 2 சகோதரர்கள், இவங்க 2 பேரும் இருந்தது வேலு நாச்சியார் அவர்களுடைய படைப்பிரிவில். அந்த படைப்பிரிவில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போது ஒரு இராணுவத்துடைய ஒரு மிக முக்கியமான ஆக்ஷன் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாமல் போய் தாக்கக்கூடிய ட்ரோன்கள், இதற்கு முன்னாடி மனிதர்களே வெடிகுண்டுகளாக மாறி போய் தாக்கி அளித்த பல வரலாறுலாம் இருக்குது. நல்லா கவனிங்க. பிரிட்டிஷோடைய படை துணையோட ஆற்காடு நவாப் 1772 சிவகங்கையை தாக்குறாரு. இந்த போரில் ராஜா முத்துதேவரையா அவர்கள் கொல்லப்படுறாரு. அவருடைய ராணியாக இருந்த வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு வாரியர் குயின், தன்னுடைய மகள் வெள்ளாச்சி அவர்களை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு வெளில போறாரு. எங்க போறாரு? ஹைதர் அலி மைசூர் மற்றும் மருது சகோதரர்களுடைய அந்த இதில் 8 வருட இராணுவ பயிற்சி, ஒரு பெண் ஒரு ராணி 8 வருட இராணுவ பயிற்சி எடுத்துட்டு மீண்டும் இந்த இடத்த தாக்க வராங்க. இப்போ இந்த இடத்த சிவகங்கையை தாக்க வரும்போது அந்த விட்ட சாம்ராஜ்யத்தில் ஏற்கனவே கிழக்கிந்திய கம்பெனியோடைய அந்த படைப்பிரிவுகளும் இருந்ததுக்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்போ வரைக்கும் வாலில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதிரிகள் கிட்ட இந்த கன் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி வருது. ஸோ வாலில் நான் சண்டை போடுறேன் அப்படின்னா உங்களுடைய 1 மீட்டர் தொலைவில் இருந்து தான் நான் சண்டை போட முடியும். என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னா உங்களை வந்து 100 மீட்டர் தொலைவில் என்னால் சண்டை போட முடியும். அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க. பிறகு இந்தியாவுடைய நவீன கால வரலாறு, நான் சொல்றது கடந்த ஒரு 300 கால வரலாறுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் மிலிட்டரி ஆப்ரேஷன் வேலு நாச்சியார் தலைமையில் லான்ச் பண்றாங்க. படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இராணுவத்தில் இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தத்துல அமெரிக்கா ஒரு 3 முறை கவுண்டர் அஃபென்சிவை லான்ச் பண்றாங்க. உலகத்தோடைய நம்பர் 1 படைப்பிரிவு, போர் படை. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எடுத்தீங்கன்னா $60-70 பில்லியன், அமெரிக்கா வந்து $1000 பில்லியன் கிட்டத்தட்ட. உலகத்தோயே வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இராணுவம் அந்த மீட்டெடுக்கணும் அப்படின்னு அந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல ஃபெயில் ஆகுறாங்க. இன்னைக்கு நைட்டு இன்னொரு தாக்குதலை செய்வேன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. ஆனால் அன்னைக்கு எதிரிகள் கிட்ட துப்பாக்கி இருக்கு, தன்கிட்ட அந்த வாளும் வீரமும் தான் இருக்கு. ஆனாலும் ஒரு பெண் ஒரு ராணி அந்த கவுண்டர் அஃபென்சிவை லான்ச் பண்றாங்க. இதுல ரொம்ப குறிப்பிட்டு அவங்களுடைய படைத்தளபதியாக இருந்த குயிலி அவர்கள், இந்த வரலாறு நீங்க மறந்துடாதீங்க. இவங்க தான் இப்போ எதிரிகிட்ட ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள் இருக்கு? வெடிமருந்து இருக்குது, குண்டுகள் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, தோட்டா இருக்கு. அப்போ நான் வாழை வச்சு நான் வெற்றி பெற முடியுமா? முடியாது. அப்போ அந்த வெடிமருந்து கிடங்க அழிச்சா மட்டும்தான் என்னால் இந்த போர்ல வெற்றி பெற முடியும். அப்போ மனித வெடிகுண்டா இவங்க மாறி போறாங்க. அதுல இருந்த ஒரு சிறப்பு படைப்பிரிவு மனித வெடிகுண்டா மாறி அதை போய் தகர்த்த பிறகுதான் அந்த விட்ட சாம்ராஜ்யத்தை மீண்டும் எடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி வெற்றி பெற்ற முதல் வெற்றியாளர் இவங்க தான். இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆசியாலேயே. நீங்கள் எந்த வரலாற்றை வேணால் எடுத்து பாருங்க. பிரிட்டிஷ்ட கொடுத்தது யாரும் மீட்டெடுத்ததே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு உலக சக்தியாக இருந்த பிரிட்டிஷ், த சன் நெவர் செட்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி
ஒரு காலத்தில் வந்து கிழக்கில் என்றைக்குமே மேற்கில் சூரியன் அஸ்தமிக்காது, கிழக்கில் அஸ்தமிக்காதுன்னு ஒரு ஜம்பத்தில் இருந்தவங்களை வீழ்த்தின ஒரு வாரிசோடைய அடுத்த கட்ட தலைமுறையை தான் மருது சகோதரர்களாக நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு 1796 அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு மருது சகோதரர்கள் இவங்க இந்த எடுக்கிறாங்க, இந்த நாட்டோடைய அந்த சாம்ராஜ்ய சிவகங்கை சாம்ராஜ்யத்தோட இந்த பவர் அவங்க கையில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க. ஒரு சாம்ராஜ்யமாக வீழ்ந்துக்கிட்டே வருது கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட. அப்போ தான் இவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் சென்னையில் இருக்குது. நீங்கள் இது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த ஆர்கைவ் இன்றைக்கி அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் பாளையக்காரர்களாக ஜமீன்தார்களாக மட்டும் அவங்க இல்லை. தே கண்டக்டட் ட்ரேட், மெயின்டைன் கிரானரிஸ் அண்ட் பில்ட் இரிகேஷன் ஒர்க். தானிய கிடங்குகள், வாய்க்கால்கள், புது டேம்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற அதை வந்து புஷ் பண்ணுறாங்க. இதை வீழ்த்தக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றது கிட்ட நெருங்கி வந்துருச்சு. பிரிட்டிஷ் அளவுக்கான அந்த வெடிமருந்து ஆயுதங்கள் அந்த படைபலம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விஷன் ஆஃப் இந்தியா, அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மற்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த மைசூர் சாம்ராஜ்யம், ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்துக்கங்க மத்திய பிரதேசம் வரைக்குமான எல்லாருக்கும் இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துனாங்க. அந்த பிரகடனத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டு வந்தோம். அது ரொம்ப ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. 2 சகோதரர்கள், ஒரு கொள்கை, அது இந்தியாவை விடுதலை அடைய வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதன் பிறகு இந்த ப்ரொக்ளமேஷன், இந்த ஜம்புதீப் அந்த பிரகடனம் வந்து பண்ணுது. பிரகடனம் என்ன? நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி நான் ஜெயித்தே தீருவேன், 50 சீட் எடுப்பேன், 100 சீட் எடுப்பேன், இல்லை. இப்போ அந்த டாக்குமெண்ட்டோடைய கோரை நீங்கள் பாருங்க. முதல்ல இந்தியாவுடைய இறையாண்மை. அன்னைக்கு இந்தியான்ற வார்த்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க இந்தியான்னு மென்ஷன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து தான். முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அண்டை சாம்ராஜ்யங்களை ஒன்றிணைத்து ஒரு வீழ்ச்சியை கொடுக்கணும் பிரிட்டிஷுக்கு. இந்த வீழ்ச்சியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய விஷன் அன்னைக்கு பாரதம் இன்றைய பாரதம் கிடையாது, மொத்தம் அடிமைப்பட்டு கடந்த ஆசிய நாடுகள் 60 காமன்வெல்த் நாடுகளும் இது வந்து பற்றி எறியும். இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான விதை தான் இங்கே போடப்பட்டுச்சு. 2வது விஷயம், இந்த இடத்துல தான் அன்னைக்கு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை பற்றி அவங்க பேசினாங்க. மதங்கள் நம்ம மாறி இருக்கலாம், ரமேஷ்ஜியா சொல்லி சில பேர் மதம் மாறினாங்க, திரும்பவும் இங்கே தான் வந்தாங்கன்னு அவர் சொன்னார். இங்கே இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது, இந்த பாளையக்காரர்கள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 1801 கல்மினேட் ஆகுது. ஆகும் பொழுது எல்லாரும் உங்களுடைய இதை வித்துட்டு வாங்க, வாளை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படின்றது அதன் பிறகுதான் வந்து நான் சொல்றது கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு. 3வது, சட்டப்படியும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணுறீங்க, ஒரு வரலாற்று மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 225 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம திருச்சியிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லீகாலிட்டி வேணும். அந்த லீகாலிட்டியில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்திய கம்பெனியோடைய ஒப்பந்தங்கள் இது ஒரு கமர்ஷியல் என்டிட்டி, எ கம்பெனி ஆஃப் ட்ரேடர்ஸ், வியாபாரிகளுடைய கூட்டமைப்பு தான் கிழக்கிந்திய கம்பெனி. இவங்களுக்கு அந்த ஒரு புத்தகத்தோட மேற்கோள் நான் காட்டுறேன். had no legal, moral, religious right to govern our land அப்படின்ற ஒரு வார்த்தையை உட்படுறாங்க. இந்த கேஸ் எப்படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்க, கிழக்கு இந்திய ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இதே தெரியும், நீ ஒரு கூட்டமைப்பு, வணிகர்களுடைய கூட்டமைப்பாக உள்ளே வந்துட்டு உனக்கு எந்த விதமான சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியுமான உரிமை என் நாட்டை ஆள்றதுக்கு இல்லை அப்படின்றது தான் மிக முக்கியமான பிரகடனம். ஏன்னா இந்த பிரகடனம் தான் பிரிட்டிஷை அசைச்சு பார்த்தது. அது எதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதன் பிறகு அவர் எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்குறாரு, தயவு செய்து அனைத்து மன்னர்களும் ஒன்று கூடி ஒரு நேஷனல் மூமெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இதை வந்து என் ராஜேந்திரன் அவன்ற ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், அவரோட பிஹெச்டி பட்டத்தில் நேஷனல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 1974 சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிஹெச்டி டாக்குமெண்ட் இருக்குது. அதில் அவர் என்ன சொன்னார்னா, த மருது ப்ரொக்ளமேஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் பேன் இண்டியா பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் அகைன்ஸ்ட் காலனியல் ரூல். இது வெறும் ஆயுத போராட்டம் கிடையாது, பிரிட்டிஷருக்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக
முதல் முறையாக உருவான ஒரு அரசியல் அமைப்பு. இதை உருவாக்குனது மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு இந்த பிரிட்டிஷோடைய அந்த டிவைட் அண்ட் ரூல் வருது. நம்மளுக்குள்ள இருந்த சில புல்லுருவிகளை வச்சு இவங்களை வீழ்த்தினாங்க. 2 சகோதரர்களும் இதே இடத்துல கொல்லப்பட்டாங்க. அவங்க தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அதை காட்சிக்கு வச்சாங்க. நாகரீகத்தை நமக்கு பிரிட்டிஷ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. பேண்ட்டு சட்டை போட பிரிட்டிஷ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. செருப்பு போட ஷூ போட பிரிட்டிஷ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக கோணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு மரண தண்டனையே அதை நிறைவேற்றுறதா இருந்தாலும் 2008 நம்மளுடைய மக்களை குருவி சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தின அஜ்மல் கசாப் அப்படின்ற பயங்கரவாதியை, அவனுக்கு உண்டான நீதி, அவனுக்கு ஒரு லாயரை வச்சு ஒரு கோர்ட் ஹியரிங் நடந்து ஒரு தார்மீக ரீதியில் எப்படி ஒரு மரண தண்டனை நிறைவேற்றிய நாடு இது. 2 பேரை நீங்கள் தலையை வெட்டி நீங்கள் காட்சிக்கு வச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் தாலிபான்கள் மேலே அவங்கள பயங்கரவாதிகள் காட்டு மிராண்டிகள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த மீண்டும் இந்த ரெஃபரன்ஸை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் இன்னைக்கு உலகத்துக்கு முழுக்க போனாதான் அந்த உலக அமைதி. ஏன் அந்த உலக அமைதி? இந்தியா ஏன் வல்லரசாக வரணும்? போட்டினால கிடையாது. இந்தியாவுடைய தேவை இன்னைக்கு உலகம் இனி வருங்காலங்களில் யுத்தம் இல்லாமல் போகணும் அப்படின்னா, இந்தியாவுடைய அந்த தார்மீகம் தர்மப்படி உலகம் வழிநடத்த போது மட்டும்தான் இந்த உலகம் அமைதியாக இருக்குமே தவிர, அதை தொடர்ந்து நம்ம யுத்தங்களை சந்திச்சுட்டு தான் இருப்போம். அதன் பிறகு இவங்களை ஒரு கொடூரமான முறையில் கொல்றாங்க. அப்பவும் சில மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இதை கொன்னுட்டா இதை வச்சு ஒரு பெரிய ஃப்ரீடம் மூமெண்ட் உருவாயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் கடைசி நிமிஷத்தில் சில ஆஃபர்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. இப்போ அவர் சொன்னார், இந்த நிலம், இந்த நாடு, இது எல்லாமே இருக்க தான் போகுது, நாம் வருவோம் போவோம், அடுத்த தலைமுறையில் வரும். அதே வார்த்தையை தான் அவங்களும் சொன்னாங்க. நான் இருக்கேனா இல்லையான்றது, மரணம் இருக்குது, 50, 80, 90, 20, 25 எந்த வகையில் வேணாலும் வரலாம், நாங்கள் இதில் இடத்துல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இதே திருச்சியில் அவங்கள தூக்கில் போடப்பட்டாங்க. தலையில் எடுத்து வச்சாங்க. இந்த இடத்துல திருப்பத்தூர் பணிக்கரையா அவர்கள் இன்னொரு இந்த சர்வே ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1947 பண்ணப்பட்ட அந்த சர்வேல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the British did not just execute 2 men, they attempted to execute an idea, they failed. 2 இளைஞர்களை கொல்ல அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க கொல்ல நினைச்சது ஒரு ஐடியாவை, சுதந்திரம் அப்படின்ற அந்த தாகத்தை. அவங்க வந்து அதில் தோத்தாங்க அப்படின்ற ஒரு ஆவண பதிவு இருக்கு. இப்போ இந்த இடத்துல 2 சகோதரர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஒரு நாள் இந்த தேசம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவங்க சாம்ராஜ்யத்தை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, அதே கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட ஒரு வரி பங்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் விஷயம் வந்து அது கிடையாது. இந்த இடத்துல ஏன் இந்த வரலாறு தெரியல நமக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், நாம் படித்த கல்லூரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். யார் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா? 2 பெரிய தலைவர்களுடைய பேர் சொல்லுவாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய வரலாற்று திருப்புமுனையான நிகழ்வுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கும், ஒரு ஸ்பார்க் அப்படின்றது இருக்கும். அந்த ஸ்பார்க் அப்படின்றது மருது சகோதரர்கள். ஏன் இது இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டு இதை பிரகடனத்தை ஒரு கருத்தரங்கா நடத்தி நம்ம பேசணும் அப்படின்ற தேவை வந்துச்சு அப்படின்னா, என்னைக்குமே வெற்றி பெற்றவன் தான் வரலாற்றை எழுதணும். இந்தியாவுடைய வரலாற்றை எழுதினது பிரிட்டிஷ். இந்தியாவில் இருந்த பாகுபாட்டை கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் வார்த்தையை புகுத்தி, அதை கேஸ்ட் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக ஒரு சொல்லாடலாம். நீ எந்த ஜாதி, நான் எந்த ஜாதின்னு கேட்டால் அது கொஞ்சம் தவறாக போயிடும். என்ன கேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்டிஃபிகேட்லேயே வர அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வெற்றியாளர் எழுதின ஒரு இடம். 2வது, நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் அநேகம் பேர், நம்மளுடைய பள்ளி கல்லூரி புத்தகங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக அந்த காலகட்டங்களில் டெல்லியிலிருந்து தான் எழுதப்பட்டுச்சு. என்ன மக்கள் படிப்பாங்க, என்ன இது அப்படின்ட்டு. ஸோ அப்போ பகத்சிங் ஐயா அவர்களுக்கு இருந்த அந்த ஹிஸ்ட்ரி, பகத்சிங் ஐயா அவர்களுடைய வரலாறு நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
மருது சகோதரர்கள் அவருடைய வரலாறு நம்ம பஞ்சாபில் போய் கேட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இங்கே தான் எல்லா சமூக பொறுப்பை கொண்ட நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு அப்படின்றது இருக்குது. அந்த சமூக பொறுப்பு இந்த 1801 ஜம்புதீப் பிரகடனத்தை ஒரு கதையாக இங்கே நிறையா பேர் இளைஞர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஷார்ட்ஸ் ஜென்ரேஷன் 1 நிமிடமோ 2 நிமிடமோ இதை தயவு செய்து பிரகடனப்படுத்துங்க. இது ஏன் இன்னைக்கு தேவை? ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு, நம்ம சுதந்திர தினம் வந்தோம், தேசிய கொடி நெஞ்சில் குத்தினோம், ஒரு தேசிய கொடிக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு நகர்ந்து போயிட்டோம், கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு அந்த புத்தகங்கள் நான் படிக்கும் பொழுது கடந்த ஒரு என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும் சில சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தது இந்த படிக்க 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 அந்த மீண்டும் ஒரு எனக்குள்ள ஒரு வெறி, எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்றது வெறி இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு லீடர்ஷிப் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம்? எலான் மஸ்க் தவறு கிடையாது, மார்க் ஜக்கர்பர்க் தவறு கிடையாது, டிம் குக் தவறு கிடையாது. ஆனால் நம்மளுடைய சொந்த தலைவர்களை நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம், அவங்கள என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம்? இல்லை அவங்கள வெறும் பாளையக்காரர்கள், இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கி வைக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு முறைக்கு 100 முறை இந்த பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன சில புத்தகங்களை கோடிட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அது நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா மீண்டும் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகங்களை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த வரலாற்று ஆய்வில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கர்னல், இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை தலைமை தாங்கி நடத்திட்டு இருந்த பிரிட்டிஷ் கர்னல், அவன் அவசரமாக ஒரு கவர்னர் ஜெனரலுக்கு, வைஸ்ராய்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரோட காப்பியும் இன்றைக்குமே இருக்குது. அதில் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர், அதாவது பிரிட்டிஷ் அதிகாரிகள் 2 பேர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று தனிநபர்கள் வராங்க. இல்லை, இவங்க தனிநபர்கள் கிடையாது, இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாம்ராஜ்யமே விழுந்துரும். ஸோ உடனடியாக, ஏன்னா ஒரு கர்னல் ரேங்க் அதிகாரி ஒரு வைஸ்ராய் அப்படின்றதுக்கு இடைப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹைரார்கி இருக்குது. அவ்வளோ இடைப்பட்ட அவ்வளோ தலைவர்கள், லீடர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சர் நேரடியாக பிரதமர்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா விஷயம் ஏதோ சீரியஸாக இருக்குன்னு அர்த்தம். பிரிட்டிஷ் பயந்த இடமும் இதுதான். அதன் பிறகு தான் ஒரு 150 வருடத்துக்கு 146 வருடத்துக்கு பிறகு நம்ம சுதந்திரம் அப்படின்றத அடைஞ்சிட்டோம். ஆனால் மனதளவில் நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோமா அப்படின்றத இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையினர்கிட்டையும் இருக்கக்கூடிய பழைய தலைமுறையிட்டையும் கொடுத்துட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.